வேண்டி எங்களை கடை அடிக்க தந்தவன் இங்க பாருங்க எல்லாரும் போதை வந்து கடுமையாகி எல்லாம் ரோட்டோட கஞ்சாவூர் ஓடுறாங்க எங்களும் கடைகளை கூட அவங்களும் கஞ்சாவூர் ஓடுறாங்க யாழ்ப்பாணத்திலே இந்த வாழ்வாதாரத்தை கருத்தை கொண்டு இந்த இளைஞர்களின் வாழ்வாதார எதிர்காலத்தை கருத்தை கொண்டு வருவதற்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொன்னவன் கொடுத்தடுத்து அந்த நேரத்துல புதுச்சேரி கற்பூராஜ் அம்மாதான் முதல்வராக இருந்தவர். அப்ப அமைச்சர் தர்மேஸ்வரன் ஐயா அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்துல கொழும்பு போக்குவரத்து தலைவரோட ஒப்பந்தம் செய்து மாநகர சபையும் போக்குவரத்து சபையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை எல்லை குழாய்களை கடைபிடித்து வந்தவர். அப்போ அவை ஒப்பந்தம் செய்தது ஒரு மாசம் மாநகர சபை வாடகை வென்றதாயும் அடுத்த மாசம் முனிசிபல் வாடகை வென்றதாயும் அவைக்குள்ள ஒப்பந்தம் செய்தவர். ஆனா இன்று வரைக்கும் ஒரு 16 வருஷம் ஆயிடுச்சு. இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆரம்பத்தில் 3000 கடைக்கு வாடகை வேண்டவர். இப்ப வேண்டினம் 7377 ரூபாய் வேண்டினோம். இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு 300 ரூபாய் கூட போதாமண்டு. நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த ஆட்சி நாங்க கொடுக்கறதால எங்க கிராமத்துக்கு தான் அந்த அபிவிருத்தி போகும். நாங்க கொடுக்குற காசு அதனால 31 கடை ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நிக்கணும். இப்ப எங்களை குறைக்கிறதால சைட் அகலத்தை குறைக்க சொல்லினோம். முன்னும் குறைக்க சொல்லிச்சுன்னா நேற்றே குறைச்சிட்டோம். மேல 2 அடி மட்டும் போறோம். ஒரு கிழமை தவணை கவுனரும் ஆணையாளரும் வந்து ஒரு கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்து கிடைஞ்சலண்டு நான் கவர்மெண்ட் தம்பியோட நேற்றே வியாபாரத்துக்கு போயிட்டோம் உள்ளுக்கு. இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். அவன் கிழமை நேரில் செய்யலாம். மக்களுக்கு இடைஞ்சலது. அதனால நாங்க வார ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் என்று இருக்க நேற்று திடீரென்று பெயின் சின்னங்களோட வருகிறோம். காரணம் என்னென்ன கடையை துருக்கணுமா ஆரடி இருக்கிற கடையை எங்களுக்கு காணாது. வீதியல்ல ரோட்ல ஒவ்வொரு எங்களுக்கு இந்த கடை வரைக்கும் மாநகர சொல்லி தந்தது. நீங்க வீதியில இருக்கிறீங்க உங்களை ஒருங்கிணைச்சு நாங்க நேரத்துல கொண்டு விடுறோம். இனி எந்த இடமும் 1 கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலாண்டு. ஆனா அதே 1 கிலோமீட்டர் 300 மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட அகலமான வழியில கடையில போட்டு வியாபாரம் செய்யணும். அதை எத்தனையோ முறை நாங்க 31 கடைக்காரரும் எழுத்து மூலமா மாநகரத்தை கொடுத்துக்கிறோம். உள்ளூராட்சி ஆணையாளர் கொடுத்துக்கிறோம். கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம். எந்த விதமான பதிலும் இல்லை. எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியால பழக்கடைகளை பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு. அதனால இப்ப எங்க குறைஞ்சது 100 இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும். ஒரு கடையில 3 பேர் நிக்கணும், 2 பேர் நிக்கணும், 31 கடை 100 இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும். இப்ப படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாம கொடி பிடிச்ச எங்களுக்கு வேலை தாங்கண்டு. முந்த நாள் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையென்று போட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா இதே மானச வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் விழுந்து சாராட்டத்துக்கு இல்ல ஆளாவோம். காரணம் என்னன்னா எங்கள் மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரணும். நாங்க கோரிக்கை கொடுத்துருக்கோம் எவ்வளவு முறை மாநகரத்துக்கு இந்த வீதியில இருக்கிற கடையில பல கடையில அகற்றித்தாங்கன்னு சொல்லி. அதால எங்க வாழ்வாரம் பாதிக்கிறாண்டு. கொழும்புல விலை குறைஞ்ச டேட் போற சாமான்களை கொண்டு போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலிவா விற்கணும். பாதிக்கப்படுறது வேண்டி சாப்பிடுற மக்களும் குழந்தைகளும் தான். போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பார்த்திருப்பீங்க. சுகார பகுதிகளால வீதியில இருந்து தரக்குறைவான பழங்கள் வித்தேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்துக்கு போட்டு வைக்கிறோம். அதை நாங்க மீடியாக்களை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போட்டு நாங்க அப்படி இல்லை. நாங்க கனையாளம் வச்சு பாதிக்கக்கூடிய பொருள்கள் தான் விலை உண்ண பொருள் தான் இங்க வச்சு வித்து கொண்டிருக்கிறோம். மற்றது உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை 31 கடைக்காரர் ஆரடியில இருக்கிறவங்க 5 அடி ஆக்க நிக்கிறோம். மாநகரத்தை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. இந்த சிடிபில இருந்து
கட்டிடும். அரை மணித்தியால ஒரு வாகனம் வந்து அந்த பவுசர் வந்து டொய்லெட் இல்லைக்கு அரை மணித்தியால அந்த ஏரியா ஃபுல்லா துர்நாட்டம் அடிக்குது. அதால எத்தனை நோயால் எத்தனை சிடிபிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதியவர் கர்ப்பிணி தாய்மார் எல்லாம் வந்து பஸ்ல ஏறி இருக்கிறோம். அந்த நேரம் 9 மணில இருந்து 12 மணிக்குள்ள வந்து டொய்லெட் அழியணும். அதை கூட எத்தனை முறை நான் சொல்லியிருக்கோம். இதால பாதிக்கப்படுறது பொதுமக்களும் சிறு குழந்தைகள் கர்ப்பிணியாருன்னு சொல்லி அது கூட இரவுல முந்தி கொரோனாக்கு முதல் இரவுல அள்ளி கொண்டு இருந்தோம் அந்த டொய்லெட்டை கூட. அது கூட அதை கூட சின்னனாவு பகல்ல வேலை செய்யற ஊழியரையும் சாரதியையும் இரவு மாத்தி வேலை செய்யறதுக்கு கூட முயற்சி எடுக்காத மாநகர சேவை சுயமாக வியாபாரம் செய்யுது. இதை இந்த கடையால நான் குறைஞ்ச 100 குடும்பத்துக்கிட்ட வாழ்வார் நம்ம குடும்பம். அதை விட டவுனுக்குள்ள வர்ற ஆட்களுக்கு எல்லாம் வெளிப்பயணிகள்ல இருந்து யாரு வந்தாலும் சரி நம்ம இலங்கையில இப்படி ஒரு நீளமான ஒரே மாதிரி பழக்கடை எங்கேயுமே கண்டறியாது. புலம்பெயர்ந்த தேசத்தில இருந்து இங்க வாரங்கள உறவுகளா இருந்தாலும் சொல்லிவிடும் இப்படி ஒரு கடை இருக்குது. ஆனா நாங்க உலகத்துல கூட எங்கேயாவது ஒரு பழக்கடை இருக்கும், 2 பென்சி கடை இருக்கும், அங்கே புடவை கடை இருக்கும், இடையில பழக்கடை இருக்கும். ஆனா இப்படி ஒரே லைன்ல பழக்கடை இருக்கிறா யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான். இந்த இதுக்கு எங்களுக்கு வழியமைச்சு தந்தது முன்னாள் மேயரா இருந்த யோகச்சரியம்மா பத்மராஜா. அவைக்கு நாங்க என்னைக்கு நன்றி கடன் சொல்லணும். காரணம் என்னன்னா ரோட்ல இருந்தாங்க அந்த அமைச்சர்கிட்ட போனோம். அமைச்சர் நேரடியா வந்தார். எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துக்கு நேரடியா வந்து தீர்வு கொடுத்த வரலாறு நான் பார்க்க இல்லை. ஒரு தமிழ் அமைச்சரா இருந்து இவங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு மட்டுமன்று இல்ல இந்த டவுனுக்குள்ள எத்தனை ஒரு 400 கடை அங்காடி கடை புகழ்ச்சி பின்னுக்கு இருக்கு. அந்த அங்காடி கடையோட அவதான் வாழ்வாரம் கொடுத்தவன். ஆனா முனிசிபல் எங்களை அகற்ற ஒரு அடியை குறைக்க வருமா இருந்தா நாங்க தொடர் சாத்திய போராட்டத்தை செய்யறது தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை என்ன மாதிரி எத்தனை இளைஞர்கள் கூடுதலா நம்பி வாக்கு போட்டவ ஒரு மாற்றம் கொண்டு வருமாண்டு. ஆனா வந்ததெல்லாம் ஏமாற்றம் தான். வந்தீங்க முதலாவது பஸ்ல இருக்கிற சோடிகளை கலட்டிங்க, அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தாங்க, அதை நிப்பாட்டிட்டீங்க. உச்சாச்சிய வண்டியில இருந்து சோடிகளை கலட்டிட்டீங்க, அவங்க ஆர்ப்பாட்டம் செய்தாங்க, நிப்பாட்டிட்டீங்க. கடைசி எங்களை மாதிரி வீதியல்ல ஒதுக்குப்புறமா வாழ்வாரம் செய்யற வியாபாரிகள் கைய வைக்க ஒழிக்கிட்டீங்க. அதை மாற்றத்தை எதிர்பார்த்தோம். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சினது. ஒரு பொருளை காட்சிப்படுத்தாம நான் என்னன்ற ஒரு பொருளை 10க்கு 10 கடை மாதம் 4000 அந்த வாடகை 8000 ரூபாய், இப்ப 12500 ரூபாய்க்கு அதோட அரசாங்கத்துல 18 வேலையாகி 25000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு இந்த பில்டிங்கு நாங்க காசு கட்டுறோம். 10க்கு 10 கடை 10க்கு 10 கடையில பொருளை உள்ள வச்சு என்னன்னு நாங்க வியாபாரம் செய்யறது. என்னன்னு ஒரு பொருளை நாங்க காட்சிப்படுத்தினாதான் மக்கள் அதை பார்த்து வேண்டுவாங்க. அனுரா வந்து சொன்னது இலங்கை ஒரு கிளீனாக்க சொல்லி இல்லையே. ஆனா இல்ல இங்க யாழ்ப்பாண மாநகர சபை வந்து அதை வந்து 10 ஆக்கி அதை வந்து இதுதான் சாட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் குடுங்குறோம். நாங்க என்னன்னு வியாபாரம் செய்யுது. இப்ப இந்த நாட்டுல மேல பயாருக்கு உள்ள வந்து பாருங்க, சனமே பாருங்க, நடமாடுற இடத்துல சாமான் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. பஸ் ஓடுது, அதுக்குள்ள ஆட்களே நடமாட்டம் இல்லாம இருக்கு. நாங்கள் கடை வாடகை மாநகர சபை கட்டுறதா, கடை ஓனரு கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, வேலை செய்யறாங்க சம்பளம் கட்டுறதா. இப்ப ஒரு நாள் சராசரி ஒரு நாள் சாப்பாடுக்கே 3000-3500 ரூபாய் தேவைப்படும். நாங்க இந்த மாநகர சபைக்கு குரல் கொடுத்தால் அவங்க என்ன நாளைக்கு எங்களுக்கு எதிராக சட்டம் எடுப்பாங்க. அந்த பயத்துல ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்யறதும் இல்லையா. நேற்று வந்து சொல்லிச்சுன்னா கடைய வாசல் 10க்கு 10 கடை வாசலுக்கு 2 அடி மூடி தந்தவ இப்ப அது கூட இல்லையா. கடையண்டா முந்தி 2 அடி தந்தவ இப்ப அந்த 2 அடிக்கு உள்ளே வைக்க கூடாது. நாங்கள் அலுமாரையை கொண்டு கடைக்குள்ள வச்சா கடை பூட்டினமாயிட்டான். இந்த கிளீனு சொல்லிப்பாரு எங்களுக்கு வர்த்தகரை கிளீனாக்கினா இந்த மாநகர சபை அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏண்டா வியாபாரம் இல்லையா, கடையில வியாபாரம் துப்புரவா இல்ல, சனமும் பெறத்து இல்ல, வெளியால ஒரு என்னவோ நடக்குது. ஆனா நாங்க பயாரத்துல உள்ள இருக்கனால வியாபாரம் செய்யறா சாமான விலையா அடிமட்டமான விலைக்கு கொடுக்குறோம். முடிகிற விலைக்கு முடினால சில சாமான்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏண்டா போனா வராது, வியாபாரம் ஒன்று நடந்தா ஆட்கள் வந்துச்சுன்னு சொன்னா போனா வராது. அப்ப காசு பணம் தேவை, பேங்க்களுக்கு போட வேண்டியிருக்கு. அப்ப அதுதான் நிலைமை. இந்த மாநகர சபை வந்து இந்த செயல்பாடுகளை கொஞ்சம் குறைக்கவும், கர்த்தருக்கு ஒத்துழைக்கணும். இந்த கர்த்தருக்கு அள்ளி துணியில கோடிக்கணக்கில் 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் சீரம் ஒரு நாளைக்கு 10,000 கூடி நடக்க இல்லாம இருக்கு. அப்ப இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.